திமுக ஒரு தீய சக்தி. அதே புஸ்லி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. அதே லாட்ரி. திமுக ஒரு தீய சக்தி. அதே பஞ்ச் டைலாக். தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. அடுக்குமொழியில பேசுறதுக்கு யாரோ கத்து தந்திருக்கிறாங்க. தூய சக்தி, தீய சக்தின்னு மக்கள் முடிவு செய்வார்கள். தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. ஊருக்கு ஊரு போய் கூட்டம் நடத்தது அந்த தாவேக்கா. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிற பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? ஊர் முழுவதும் கூட்டம் நடத்தது திமுக. உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லல, அப்புறம் ஏன் கதறீங்க? பால்வாடி கட்சிக்கு போய் பவளவிழா கட்சி பதில் சொன்னா நல்லா இருக்கு. நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சினிமா டயலாக் விட்டு முதல்ல வெளியே வரட்டும். நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? அவர் பேசுறதே சினிமா டயலாக்ல பேசுற மாதிரி தான் பேசுறாரு. விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு? விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு? விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார். சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன். 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும். களத்துல இல்லைன்றது எங்களுக்கு குறிப்பில்ல. களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் மனசுல எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா அவருக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அதாவது முளைச்சி 3 இலை கூட விடாதவர்கள், ஆலமரத்து நிழல் இன்னைக்கு எவ்வளோ, இன்னைக்கு அந்த விழுதுகள் தொண்டர்கள் இன்னைக்கு தாங்கி எவ்வளோ பேருக்கு நிழல் தருகின்ற இயக்கம். எப்படிப்பட்ட களத்தெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சிருக்குது. அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். அரசியல் ஆத்திச்சுவடி அறியாதவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் சொல்றேன். விஜய் கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா? என்னைக்கு நீங்க ஏதாவது கேள்வி கேட்டுறீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு வாட்டி பேச விடுங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க. அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். இதுல வேற பெருமையா மாடல் அரசு, மாடல் அரசுங்கிறது இல்ல. நான் கேட்கிறேன், கூச்சமா இல்ல? இதெல்லாம் கேட்டா அப்படியே நம்ம பக்கம் யூட்டர்ன் அடிச்சு வந்துருவாங்க. நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் நிப்பா, இந்த விஜய் கேள்வி கேட்பா. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான், அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா? தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சத்தமா கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம்.
ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்துல தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். திமுகவை இதுக்கு முன்னாடி எப்பவும் இல்லாத அளவுக்கு மிகவும் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அதிமுகவையும் விட்டு வைக்கல. செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகி டிவிகேல சேர்ந்ததுக்கு அப்புறம் டைரக்டா அதிமுகவை இப்பெல்லாம் தாக்கி பேசுறாரு. கரூர்ல ஒரு பெரிய அடி வாங்கின விஜய் தமிழ்நாட்டுல பெருசா அவரோட கூட்டம் எதுவும் எடுபடாது, மக்கள் கூட்டம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் திரண்டிருந்தாங்க. ஈரோட்ல விஜய் பேசின பேச்சுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இங்க பதிலடி கொடுத்தாரு. களத்துக்கே சம்மதம் இல்லாதவங்களாம் எங்களை எதிர்க்க முடியாது அப்படின்னு ஏடிஎம்கேவையும் விமர்சிச்சாரு, நாம் தமிழர் கட்சியும் விட்டு வைக்காம விமர்சிச்சாரு. இது மூலியமா என்ன தெரியுதுன்னா அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவுக்கு ஒரு போட்டியே இல்லை அப்படின்ற அளவுக்கு விஜய் நினைக்கிறாரு அப்படின்ற கேள்விதான் நமக்கு இப்ப எழுது.